ஜூன் மாதம் 3ஆம் தேதி இன்றைய நாள். நேற்றைய தினம் பல வழக்குகளினுடைய புதிய தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதில் ஒன்று லலித் குகன் என்ற சமூக செயற்பாட்டாளர்கள் காணாமல் போன விவகாரம் சம்பந்தமானது. யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு அஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய கோட்டாபய ராஜபக்சவுக்கு இந்த வழக்கில் ஆன்லைன் மூலமாக சாட்சியம் அளிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. லலித் குகன் விவகாரம் ஆரம்பமாவது 2011ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி. யுத்தம் முடிந்து வெறும் 2 வருடங்கள் மாத்திரமே ஆகியிருந்த ஒரு காலம். வடக்கில் வாழ்க்கை மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தாலும் கூட அரசியல் சூழல் அப்போது கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தது. அந்த நேரத்தில் மனித உரிமை செயற்பாட்டாளர்களாக செயல்பட்ட 2 இளைஞர்கள் லலித்குமார் வீரராஜ், குகன் முருகானந்தன் ஒரு நாள் வெளியே சென்ற அவர்கள் மீண்டும் ஒருபோதும் வீட்டுக்கு திரும்பவில்லை. இன்று 15 ஆண்டுகள் கடந்தும் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா, இறந்து விட்டார்களா, யார் அவர்களை கடத்தி சென்றது என்ற கேள்விகளுக்கு பதில் இல்லை. ஆனால் இந்த வழக்கு மீண்டும் தேசிய ரீதியாக கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஏனென்றால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சாட்சியம் வழங்க வேண்டிய நிலை உருவாகி இருக்கிறது. இந்த வீடியோவில் 2011 முதல் 26 வரை நடந்த முழு கதையை முதலில் பார்ப்போம். அந்த நாள் டிசம்பர் 9ஆம் தேதி 2011. யாழ்ப்பாணத்தில் மனித உரிமை தினத்தை முன்னிட்டு ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்காக லலித் மற்றும் குகன் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மாலை நேரத்தில் இருவரும் வெளியே செல்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களை யாருமே காணவில்லை. குடும்பத்தினர் தேடத் தொடங்கினார்கள், நண்பர்கள் தேடத் தொடங்கினார்கள். போலீஸ் நிலையங்களில் புகார்கள் அளிக்கப்பட்டன. ஆனால் ஒரு தடயமும் கிடைக்கவில்லை. 2 பேரும் சாதாரண நபர்கள் அல்ல. அவர்கள் வடக்கில் காணாமல் போனவர்கள், அரசியல் கைதிகள், மனித உரிமைகள் போன்ற விடயங்களில் குரல் கொடுத்து வந்த செயற்பாட்டாளர்கள். அதனால் ஆரம்பத்திலிருந்தே ஒரு கேள்வி எழுந்தது. இது சாதாரண காணாமல் போன சம்பவமா அல்லது கட்டாயமாக காணாமலாக்கப்பட்ட ஒரு சம்பவமா? அந்த காலகட்டத்தில் வடக்கில் இராணுவத்தினுடைய செல்வாக்கு மிக அதிகமாக இருந்த ஒரு காலம். இதனால் பல மனித உரிமை அமைப்புகள் அரசின் பங்கு குறித்து கேள்வி எழுப்பி வந்தார்கள். இந்த வழக்கு சூடுபிடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த கால அரசின் முக்கிய பேச்சாளர்களில் ஒருவராக இருந்தவர்தான் அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வெல்ல. அவர் ஒரு ஊடக சந்திப்பொன்றின் போது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அது பின்னர் நீதிமன்ற ஆவணங்களிலும் குறிப்பிடப்பட்டது. அதாவது லலித் மற்றும் குகன் அரசின் காவலில் இருப்பதாக அவர் கூறியதாக மனுதாரர்கள் வாதிட்டார்கள். இதுவே பிறகு ஒரு முக்கிய கேள்வியாக மாறியது. அவர்கள் உண்மையில் அரசின் காவலில் இருந்தார்களா, இருந்தால் அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்ற கேள்விகளும் கூட எழுப்பப்பட்டன. 2012ஆம் ஆண்டு குடும்பத்தினர் நீதிமன்றத்தை நாடினார்கள். ஹேபியஸ் கோர்பஸ் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது அவர்கள் அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துங்கள் என்பதுதான் அந்த மனு. நீதிமன்றம் சாட்சிகளை விசாரிப்பதற்கு உத்தரவிட்டது. பல ஆண்டுகள் விசாரணைகள் நடைபெற்றன. ஆனால் வழக்கு மிக மெதுவாக நத்தை வேகத்தில் நகர்ந்தது. கோட்டாபய ராஜபக்ச இந்த வழக்கோடு எப்படி சம்பந்தப்படுகிறார்? அந்த காலப்பகுதியில் 2011ஆம் ஆண்டு பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் கோட்டாபய ராஜபக்ச. மனுதாரர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த வழக்கில் பாதுகாப்பு அமைப்புகளினுடைய பங்கு இருந்திருக்கலாம், அதனால் பாதுகாப்பு செயலாளரினுடைய சாட்சியம் முக்கியம். இதன் காரணமாகவே கோட்டாபய ராஜபக்ச சாட்சி பட்டியலில் சேர்க்கப்படுகிறார். யாழ்ப்பாண நீதிமன்றம் பிறகு கோட்டாபயவுக்கு அழைப்பானை அனுப்பியது. ஆனால் அது சட்ட ரீதியாக சவாலுக்குட்படுத்தப்பட்டது. 2020ஆம் ஆண்டு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த அழைப்பானையை ரத்து செய்தது. காரணம் என்ன? அவரை ஏன் அழைக்க வேண்டும் என்பதற்கு முறையாக விளக்கம் கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு சட்டவாதம் முன்வைக்கப்படுகிறது. இதனால் வழக்கு மீண்டும் சிக்கலான கட்டத்துக்குள் சென்றது. ஆனால் 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு வழக்கு மீண்டும் மேல் நீதிமன்றங்களினுடைய கவனத்துக்கு வந்தது. பின்னர் புதிய அரசியல் சூழ்நிலையிலும் இந்த வழக்கு மீண்டும் பேசப்பட தொடங்கி இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு அரசாங்கம் இந்த வழக்கை மீண்டும் சிஐடிக்கு ஒப்படைத்ததாக அறிவித்தது. 14 ஆண்டுகளாக பதிலில்லாத வழக்கு மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. திருப்பம் என்ன? 2026இல் முக்கியமான ஒரு முன்னேற்றம் ஒன்று நடந்திருக்கிறது. கோட்டாபய ராஜபக்ச சாட்சியம் வழங்க தயாராக இருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு நேரில் வருவது பாதுகாப்பு காரணங்களால் சிரமம் என அவர் தரப்பு கூறியிருக்கிறது. இதை அடுத்து நீதிமன்றம் விளக்கங்களை கோரியது. இறுதியாக வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக சாட்சியம் வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 15 ஆண்டுகளாக இழுபறியாக இருந்த வழக்கு மீண்டும் தலைப்புச் செய்தியாக நேற்று மாறியிருந்தது. கோட்டாபய நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. முழு நாட்டையும் பயங்கரவாதத்திலிருந்து மீட்டதாக சொல்லிக்கொண்ட கோட்டாபய யாழ்ப்பாணத்துக்கு போனால் உயிர் அச்சுறுத்தல் ஏற்படும் என்று சொல்லியே காலத்தை கடத்தினார். ஆனால் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக தாராளமாக அவர் யாழ்ப்பாணம் சென்றார். என்ன ஒரு திருகுதாளம் என்று பாருங்கள். உண்மையில் கோட்டாபய ஜனாதிபதியானதே அவர் மீதான வழக்குகள் எல்லாவற்றிலுமிருந்து தப்பித்துக் கொள்வதற்குத்தான் என்று இன்றும் சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். அவர் வாழ்க்கையில் அடைந்த மகத்தான சாதனை அது என்றும் சொல்லுகிறார்கள்.
ஜனாதிபதியானதும் சகல வழக்குகளிலிருந்தும் உடனடியாக விடுதலையானார் அவர். அதாவது அவருடைய ஜனாதிபதி பதவி அவரை வழக்குகளிலிருந்து விடுதலை பெற்ற நவீன புனிதனாக்கியது. ஆனால் இந்த ஆடுபுலி ஆட்டம் இப்போது முடிவுக்கு வருகிறது. யாழ்ப்பாணம் வர முடியாதா? சரி, ஆன்லைனில் வரவும் என்கிறது நீதிமன்றம். இனி என்ன, வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் சாட்சியம் அளிக்க வேண்டும். என்னதான் இருந்தாலும் பசில் ராஜபக்சவின் அண்ணன் தானே கோட்டாபய ராஜபக்ச. சரி, பசிலுக்கு என்ன ஆனது? மாத்தறை மற்றும் கொழும்பு கோட்டை நீதிமன்றங்களில் பசில் ராஜபக்சவை கைது செய்யுமாறு பிடிவிராந்து பிறப்பித்திருக்கும் நிலையில் அடுத்த தவணையிலும் பசில் ஆஜராகாமல் இருந்தால் பிணையாளிகள் அசௌகரியத்துக்கு ஆளாகி விடுவார்கள். பிணையாளிகள் கைதாகவும் வாய்ப்பு இருக்கிறது. பண்பாடும் ஒழுக்கமும் உள்ள பிரஜைகள் என்றால் நீதிமன்றத்தில் பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டதும் போய் முன்னிலையாக வேண்டும் என்கிறார் சட்டம் ஒழுங்கு அமைச்சர் ஆனந்த விஜயபால. ஆனந்த விஜயபால சொல்லியிருக்கும் பண்பாடும் ஒழுக்கமும் உள்ள என்ற அடைமொழி இங்கே முக்கியமான ஒன்று. பசிலுக்கு எந்த விதத்தில் இந்த அடைமொழி பொருந்தும் என்று தெரியவில்லை. இதனாலோ என்னவோ பசில் தனக்கு இல்லாதது போல இருக்கிறார். இதேவேளை பசில் ராஜபக்ச மிக கடுமையான ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவரை பொறுப்பெடுத்து அழைத்து வர விமான சேவை நிறுவனங்கள் எல்லாம் தயங்கிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன. அப்படி என்ன பாரதூரமான நோய் என்று அவர் குறிப்பிடவில்லை. இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு தலைகீழாக சேவை செய்த பசிலை எப்படியாவது அழைத்து கொண்டு வர வேண்டியது அரசின் பொறுப்பு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை முற்றாக தனியாருக்கு விற்காமல் இருக்க காரணம், காத்திரமான நேரங்களில் அது லாப நோக்கம் பாராது செய்யும் அளப்பரிய சேவை என்கிறது அரசாங்கம். கோவிட் காலத்தில் இந்த மாதிரியான ஸ்ரீலங்கன் விமானங்கள் வெளிநாடுகளில் அல்லாடி கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான இலங்கையர்களை கொண்டு வந்து கரை சேர்த்தது. இதே போல எழும்ப முடியாத நிலைமையில் தவிக்கும் பசிலையும் அள்ளி கொண்டு வர முடியாதா ஸ்ரீலங்கனுக்கு? கூடவே ஒரு மருத்துவ குழுவையும் கூட அனுப்பினால் விஷயம் இன்னும் இலகுவாக தீர்ந்து விடாதா? ஸ்ரீலங்கனுக்கு அமெரிக்காவுக்கு பறக்க முடியாது என்றால் இனி என்ன? சிவப்பு எச்சரிக்கை விடுத்து சர்வதேச போலீசின் துணையுடன் அழைத்து வர வேண்டிய நிலைமை ஏற்படலாம். அதாவது முகமெல்லாம் மூடிய நிலையில் பல்வேறு நாடுகளிலிருந்து பாதாள உலக நபர்கள் அழைத்து வரப்படுவதில்லையா? அதுபோல அழைத்து வரப்படுவாரா? ஆக பசிலாக வந்தால் எல்லாமே சுவம் என்றும், அப்படி இல்லாவிட்டால் கெஹல்பத்ர பத்மே, கமாண்டோ சலிந்த செவ்வந்தி வரிசையில் பசிலும் இடம் பிடித்து விடுவாரா என்கிற ஒரு கவலையும் இருக்கிறது. நாமல் ராஜபக்சவிடம் இதை பற்றி கேட்டால் பசில் எனது சிறிய தந்தை, ஆனால் இந்த அரசின் நண்பர் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் எந்தவித அறமுமின்றி வாய்க்கு அகப்பட்ட மாதிரி பேசி குவித்தவைகள் தான். இந்த அளவுக்கு நட்பு பேசும் நாமல் அண்மையில் ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தார். பிரதியமைச்சர் சத்துரங்க அபேசிங்கவும் அந்த நிகழ்வில் இருந்தார். ஆனால் சத்துரங்க அபேசிங்கவோ ஒரு மரியாதை நிமித்தமாக வேணும் நாமலுடன் சிரித்து பேசவில்லை. ஒரு சுனாமியை தவிர்க்கும் முகபாவனையோடு ஒரு அழுத்தத்தில் இருந்தார் சத்துரங்க அபேசிங்க. நாமலோ பல தடவை பேச முயன்று தோற்று போனார். இந்த வீடியோ பெரிய அளவில் வைரலாகி இருந்தது சமூக ஊடகங்களில். என்னதான் அரசியல் வேறுபாடு இருந்தாலும் பொது நிகழ்வில் அமைச்சர் சகஜமாக பேசியிருக்க வேண்டும் என்று சொல்லி சிலர் ஆதங்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அப்படி பேசியிருந்தால் நல்ல ஒரு டீல் நடக்கிறது என்று இதே ஆசாமிகளே சொல்லியிருப்பார்கள். நாமலும் தன் பங்குக்கு அரச மேல்மட்டம் பசிலோடு மட்டுமல்ல தன்னோடும் தொடர்பில் இருக்கிறது என்று அடித்து விட்டிருக்கலாம். பார்க்கவே சகிக்க முடியாமல் இருந்தது அந்த காட்சிகள். சத்துரங்க அபேசிங்க சரியாக முகத்தை பார்த்து கூட ஒரு புன்முறுவல் செய்யாததால் ஒரு பெரும் பித்தலாட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாமலுக்கும் பிடி கொஞ்சம் கொஞ்சம் இறுகி கொண்டு வருவது போலத்தான் இருக்கிறது. கிரிஷ் கட்டிட ஊழல் வழக்கு பூதமாக பயமுறுத்தி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். மொத்தத்தில் பசில், கோட்டா, நாமல் என்று மூவருக்கும் இப்போது நேரம் சரியாக இல்லையோ என்று எண்ணத் தோன்றுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.